Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 19 கான current affairs தான் பார்க்க போறோம். First question, சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கன்ஹா புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஒடிஷா. இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் தான் இந்த கன்ஹா புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இப்போ இந்த கன்ஹா புலிகள் காப்பகத்தில் இருந்த ஒரு ஆண் புலியை சத்னாவில் உள்ள முகுந்த்பூர் சஃபாரிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த கன்ஹா புலிகள் காப்பகமானது மாண்ட்லா மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் 940 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இது 1955 நிறுவப்பட்டு 1973 தான் புலிகள் காப்பகம் டைகர் ரிசர்வ்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது காடுகள், மலைகள், பீடபூமிகள் மற்றும் பள்ளத்தாக்குகளை கொண்டுள்ளது. ருட்யார்ட் கிப்ளிங்கின் த ஜங்கிள் புக்கை ஊக்கப்படுத்தியதாக நம்பப்படும் இந்த காப்பகம் இந்தியாவின் முதல் புலிகள் காப்பக சின்னமான பூர்சிங் த பாராசிங்கின் தாயகம் ஆகும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் மாஸ்கெட் பூர்சிங் த பாராசிங். இது எப்போ புலிகள் காப்பகமாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 1973. நெக்ஸ்ட், 16வது உலக சமூக மன்றம் 2024க்கான கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் பார்க்கலாம். பூட்டான், புதுடெல்லி, காத்மாண்டு, வங்காளதேசம். இதற்கான ஆன்சர் காத்மண்டு. காத்மண்டில் தான் இந்த 16வது உலக சமூக மன்றம் வேர்ல்டு சோஷியல் ஃபோரம் 2024 நடைபெற்றது. பிப்ரவரி 2024 தொடங்கியிருக்காங்க. இந்த மாநாடு 5 நாள் நடக்கும் நிகழ்வாகும். இது சிவில் சமூக அமைப்புகள், சமூக இயக்கங்கள், தொழிற் சங்கங்கள் மற்றும் தாராளவாத உலகமயமாக்கலை எதிர்க்கும் தனி நபர்களுக்கிடையே பரிமாற்றத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதோட தீம் என்னன்னா another world is possible. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த வங்கி ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப வங்கி விருது என்ற பட்டத்தை வென்றுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். பாரத் ஸ்டேட் வங்கி, தென்னிந்தியா வங்கி, HDFC வங்கி, பிராந்திய கிராமப்புற வங்கிகள். இதற்கான ஆன்சர் தென்னிந்திய வங்கி. தென்னிந்திய வங்கி தான் ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப வங்கி விருதானது பெற்றுள்ளது. தென்னிந்திய வங்கி. 19வது IPA இந்தியன்ஸ் பேங்க் அசோசியேஷன் வருடாந்திர வங்கி தொழில்நுட்ப மாநாட்டில் சவுத் இந்தியன் வங்கி இந்த ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப வங்கியாக கௌரவிக்கப்பட்டுள்ளது. 3 வெற்றிகள், 1 ரன்னர்-அப் நிலை மற்றும் 2 சிறப்பு குறிப்புகள் உட்பட 6 விருதுகளை இந்த வங்கி பெற்றுள்ளது. இந்த IBA இந்தியன் பேங்க் அசோசியேஷன் எப்போ நிறுவப்பட்டோம்னா 1946. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாடு மத்திய கிழக்கில் ட்ரீம் ஆஃப் த டெசர்ட் ரயிலை அறிமுகப்படுத்துகிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், ஓமன். இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் தான் ட்ரீம் ஆஃப் த டெசர்ட் ரயில் சேவையை 2025 ஆண்டின் பிற்பகுதியில் தொடங்க போகிறாங்க. 800 மைல் பயணம் சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் தொடங்கி ஜோர்டானின் எல்லை நோக்கி வடமேற்கு நோக்கி இது பயணிக்கும். இந்த பாதை நீண்ட நீளமான அழகிய பாலைவனங்கள் மற்றும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தொல்பொருள் தலங்கள் வழியாக செல்லும். இந்த டெசர்ட், ட்ரீம் ஆஃப் த டெசர்ட். நெக்ஸ்ட், பிங்க் ஸ்குவாட் எனும் அமைப்பினை அறிமுகம் செய்துள்ள மெட்ரோ ரயில் சேவை எது? ஆப்ஷன் பார்க்கலாம். சென்னை மெட்ரோ, கல்கத்தா மெட்ரோ, பூனே மெட்ரோ, டெல்லி மெட்ரோ. இதற்கான ஆன்சர் சென்னை மெட்ரோ. சென்னை மெட்ரோவில் தான் இந்த பிங்க் ஸ்குவாட் அப்படின்ற அமைப்பை தொடங்கியிருக்காங்க. இது எதை பற்றினா, இதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்ப்பதற்காக பிங்க் ஸ்குவாடினை சென்னை மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கி உள்ளது. இந்த ஸ்குவாட்ல 23 பெண் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ எங்கு தொடங்க உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம். இதற்கான ஆன்சர் கர்நாடகம். இந்தியாவில் முதல் முறையாக கர்நாடகாவில் தான் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ சேவையை தொடங்க போகிறாங்க. எங்கன்னா பெங்களூரில். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆசிய நாடு டிஜிட்டல் நெடுஞ்சாலை நெட்வொர்க்கை தொடங்க உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ். இதற்கான ஆன்சர் இந்தியா.
தேசிய நெடுஞ்சாலைகள் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் நேஷனல் ஹைவே லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் இந்திய அரசாங்கத்தின் முழு சொந்தமான சிறப்பு நோக்க வாகனம் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒருங்கிணைந்த பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பதின் மூலமாக டிஜிட்டல் நெடுஞ்சாலை நெட்வொர்க்கை உருவாக்க உள்ளது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தான் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் டெல்லி மும்பை விரைவு சாலையின் 1360 கிலோமீட்டர் தூரத்தையும் ஹைதராபாத் பெங்களூர் நடைபாதையில் 512 கிலோமீட்டர் தூரத்தையும் டிஜிட்டல் நெடுஞ்சாலை மேம்பாட்டிற்கான பைலட் பாதைகளாக வடிவமைத்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாட்டின் பொருளாதாரம் உலகின் 4வது இடத்தை எட்டியுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா. இதற்கான ஆன்சர் ஜப்பான். ஜப்பானின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து 2வது முறையாக எதிர்மறையாகவே வந்துட்டு இருக்கு. 2023 கடைசி 3 மாதங்களில் இது -0.4% இருந்தது. முந்தைய காலாண்டில் இது -3.3% இருந்துள்ளது. இதன் காரணமாக பொருளாதாரம் மந்த நிலையில் விழுந்து அதன் பொருளாதாரம் உலகில் 4வது இடத்தை ஜிடிபி வளர்ச்சியில் ஜப்பான் 4வது இடத்தை எட்டியுள்ளது. இப்போது ஜெர்மனி ஜிடிபி $4.55 டிரில்லியன் 3வது இடத்தில் உள்ளது. ஜப்பானின் ஜிடிபி 4.23 $4.19 டிரில்லியன் குறைஞ்சிருக்கு. பொருளாதார முதலிடத்தில் உள்ள நாடு ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எதுனா அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது சீனா, தேர்ட்ல இருக்கிறது ஜெர்மனி, 4வது இடத்துல இருக்கிறது ஜப்பான், 5th இருக்கிறது இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 500 விக்கெட்களை வீழ்த்திய இந்தியாவின் 2வது மற்றும் 9வது பந்து வீச்சாளர் ஆனவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். பும்ரா, ஆர் அஸ்வின், முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார். இதற்கான ஆன்சர் ஆர் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் 98 டெஸ்ட் போட்டிகளில் 184 இன்னிங்ஸ்களில் 500 டெஸ்ட் விக்கெட்டுகளை பூர்த்தி செய்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனை இலங்கையில் முத்தையா முரளிதரனின் பெயரில் உள்ளது. முத்தையா முரளிதரன் 87 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 500 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.